தந்த வேதனைகள் உன் அன்புதான் என்று உணரவில்லை. போன நாட்கள் தந்த வேதனைகள் உன் அன்புதான் என்று உணரவில்லை. உன் சொந்தமாக்கவே மார்போடு சேர்க்கவே என்னையும் முறுக்கினீ உன் அன்பிலே. உன் சொந்தமாக்கவே மார்போடு சேர்க்கவே என்னையும் முறுக்கினீ உன் அன்பிலே. தெய்வந்தானே என் அடைக்கலம். ஒரு குயவனிடம் 2 மண்பாண்டங்கள் உண்டு. அந்த குயவன் தன்னுடைய அந்த மண்பாண்டம் செய்வதற்காக தூரத்தில் இருக்கிற ஒரு நதிக்கு சென்று தண்ணீர் எடுத்து வருவது வழக்கம். அப்போது அந்த 2 பானையுள் ஒரு பானை சிறு ஓட்டை உள்ள பானை, அப்போ இன்னொரு பானை நன்றாக இருக்கின்ற பானை ஓட்டை உள்ள பானையை பார்த்து, நீ ஏன் தலைவருக்கு தொந்தரவு கொடுக்கிறாய்? அவர் தண்ணி உன்னை கொண்டு தூரத்தில் கொண்டு போய் அள்ளி கொண்டு வருகிறார். நான் நிறைய எவ்வளவுக்கு தண்ணீர் எடுக்கிறேனோ அதோடு திரும்பி வந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நீ உன்னிடம் இருக்கின்ற அந்த சிறு ஓட்டையின் துளையின் வழியாக தண்ணீரை சிந்தி கொண்டே இருக்கிறாய். அவர் கொண்டு வரும்போது அரைக்குடம் தண்ணீர் கூட இல்லாமல் போகிறது. ஏன் இவ்வாறு செய்கிறாய் என்று அந்த நல்ல குடம் அந்த ஓட்ட குடத்திடம் கேட்டது. அந்த ஓட்ட குடத்திற்கு ஒன்றுமே சொல்ல முடியவில்லை. தன் குயவனிடம் தன்னுடைய தலைவனிடம் எடுத்து வைக்கிறது. என்னை ஏன் வச்சிருக்கிறீங்க? என்னைய உடைச்சி போட்ட வேண்டியதுதானே? என்னை உடைத்து போட்டுவிட்டு ஒரு நல்ல பானை எடுத்துக்கொண்டு உங்களுடைய வேலையை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டியதுதானே அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த குயவன் சொன்ன அழகான வார்த்தை, நீ போகும்போது அந்த போகிற வழியை பார்த்துட்டு வா, வரும்பொழுது அந்த வருகின்ற வழியை பார்த்து கொண்டு வா அப்படி என்று சொன்னார். அதுவும் சரி என்று சொன்னது. போகும்போது போகிற வழியை பார்த்து கொண்டே வந்தது, வரும்போது வருகிற வழியையும் பார்த்து கொண்டு வந்தது. குயவன் கேட்டான், போகும்போது நீ என்ன கண்டாய்? மண்ணை கண்டேன், பாலைவனமாக இருக்க கண்டேன். வரும்பொழுது நீ என்ன கண்டாய்? செடிகள் அழகாக பூத்திருப்பதை கண்டேன் என்று சொன்னான். உன்னிடம் இருக்கின்ற அந்த ஓட்டையின் வழியாக சிந்திய நீரே அந்த செடிகளுக்கு உயிர் கொடுத்தது. அது பச்சை பசுமையாக இருப்பதற்கு நீதான் காரணம் அப்படின்னு சொன்னான். இன்னைக்கு நாமும் அதுதான். இன்னைக்கு பல குறைகளோடு இருந்தாலும், பல வேதனைகளோடு இருந்தாலும், பல இன்னல்களோடு இருந்தாலும் நிறைய நேரங்களில் நாம் வைக்கிற வேண்டுதல் இதுதான், ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த சோதனை, எனக்கு ஏன் இந்த வேதனை, நான் ஏன் துன்புற வேண்டும் அப்படி நம்ம நிறைய நேரங்களை வைக்கிறோம். அன்னையின் பீடத்திற்கு வந்திருக்கிறோம், அன்னையை நோக்கி வேண்டுகிறோம், அன்னையே எங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் மாறி போக வேண்டும், எங்களுக்கு இருக்கிற துன்பங்கள் மாறி போக வேண்டும், எங்களுக்கு இருக்கிற நோய்கள் மாறி போக வேண்டும்னு நம்மளுடைய வேதனைகளை மாற்ற நம்ம வேண்டிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் அழைப்பு விடுக்கிறது, பவுலடியார் வழியாக ஆண்டவர் விடுக்கிற அழைப்பு வித்தியாசமானது. உங்களை நான் அழைத்திருக்கிறேன், நீங்கள் இன்னலிலும் இறைப்பற்று உள்ளவர்களாக இருக்க அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறோம். நானும் நீங்களும் இறைப்பற்றோடு இறைவனோடு ஒன்றித்திருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்று தீமோத்தேயுவுக்கு எழுதிய திருமுகத்தில் அவர் அழகாக பவுலடியார் சொல்கிறார், இதோ நீ நிலைப்பாட்டாக கொண்டிருக்கிறது, நீ கற்றுக்கொண்டதை அதில் நிலைத்து நில். ஆண்டவருடைய வார்த்தை நீ கற்றுக்கொண்டிருக்கிறே அதில் நீ நிலைத்து நில் என்று சொல்கிறார். நான் பற்ற துன்பங்களும் அவமானங்களும், நான் பெற்ற அனைத்து வேதனைகளும் எதற்காக? ஆண்டவர் என்னை அதிலிருந்து விடுவிப்பார் என்ற உறுதிப்பாட்டோடு நிலைத்து நின்றார் தூய பவுலடியார். அதனால் அவர் அதில் வெற்றி கொண்டார். இன்னைக்கு நமக்கு விடுக்கின்ற அழைப்பு இதுதான். இன்னைக்கு நாம் மேற்கொள்கின்ற அனைத்து காரியங்களிலும் மேற்கொண்டு கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு கடவுளுடைய பிள்ளைகள் என்று நாம் அழைக்கப்படுகிறோம். ஞானஸ்தானம் வழியாக நாம் கடவுளுடைய பிள்ளைகளாகவும் திருச்சபையின் பங்காளிகளாகவும் திரு அவையின் ஒரு உறுப்பினர்களாகவும் நாம் இருக்கிறோம். இன்றைய நாளில் நம்ம கிட்ட கேட்கக்கூடிய நேரங்கள், கேட்கக்கூடிய கேள்விகளும் இதுதான். துன்பங்கள் வரும்போது நாம் இறைப்பற்றோடு இருக்கிறோமா? அதுதான் கேள்வி.
இன்னைக்கு துன்பம் வரும்பொழுது நான் அந்த இடத்துக்கு போனால் என் கஷ்டம் மாறிடும், இங்கே போய் நான் என்னுடைய வாழ்வை போய் பார்த்தேன்னா என்னுடைய கஷ்டம் மாறிடும், அல்லது இவர்கிட்ட போனால் என்னோட கஷ்டம் மாறிடும். இல்லை, நாம் இறை வார்த்தையில் நிலைத்து நின்று அந்த துன்பத்தை எதிர்த்து போராட வலிமை இறைவனிடம் கேட்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு வலிமையை கொடுப்பார், வல்லமையை கொடுப்பார், அந்த ஆற்றலை கொடுப்பார். எதையும் செய்ய நமக்கு ஆற்றலை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம், அதுதான் என்னுடைய குருத்துவ பட்டத்தினுடைய எனக்கு கொடுத்த அந்த அருள் வாக்கு. நான் அதுதான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணையை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்கின்ற பவுலடியாருடைய அந்த வார்த்தைகளை எடுத்துக்கொள்வோம். நம்ம வாழ்வில் வருகிற இன்னல்கள், துன்பங்கள் எல்லாத்தையும் நாம் அனுபவிக்கும் பொழுது அது மாறி போகும். ஆண்டவர் அதிலிருந்து நம்ம விடுவிப்பார். ஆனால் அந்த துன்பத்திலும் அந்த இன்னல்களிலும் அந்த வேதனைகளிலும் ஒரே ஒரு விஷயத்தை நம்ம தவற விடக்கூடாது. என்ன விஷயம்னா, நாம் இறைவனோடு அந்த இறை பற்றில் இருப்பவர்களாக இருக்கிறோமா என்பதில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். நம்மை முழுமையாக ஒப்பு கொடுக்கும் பொழுது இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.